வணக்கம் ஆய்பவான். இன்றைக்கு ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் கதைச்ச கதை பற்றியும் நாமல் ராஜபக்சக்கு மாத்தளையில் நடந்த சம்பவங்கள் பற்றியும் சஜித் பிரேமதாசா நாளாந்தம் செய்கிற வேலைகள் பற்றியும் தான் கதைக்கப்படும். அதை කතාකරන්නේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ශ්‍රීධරන් පාර්ලිමේන්තුවේ කියපු කතාව ওই සභාපතිලා ගැන කියපු කතාව. අනිත් එක නාමල් රාජපක්ෂට මාතලේදී වෙච්ච දේ සජිත් ප්‍රේමදාස දිනපතා කරගෙන ඉන්න වැඩ මොකක්ද කියලා තමයි මම කෙටියෙන් කියන්නේ. ஸ்ரீதரன் எம்பி வந்து யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்றத்தில் போய் நின்று கொண்டு சொல்கிறார், பிரஜாசக்தி சபாபதி என்ன சொன்னால் சமூக சக்தி அமைப்பின் ஒரு குழு தலைவர் மேலே அங்கே ஊர்களில் நியமிச்சிருக்குது இந்த அரசாங்கம். அந்த அமைப்பு அந்த 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 தலைவர்களுடைய சிபாரிசு இல்லாமல் ஜிஎஸ் வேலை செய்ய மாட்டார், இல்லாட்டில் ஏஜி மேலே அந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் இவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். இது என்ன அராஜகமான நிலைமை என்று சொல்லியிருக்கிறார். இந்த 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 நபர்களை நிறுத்தியிருக்கிறேன்னு சொன்னால் இந்த அனர்த்தங்கள் இந்த மாதிரி நடக்கல, ஊழல் மோசடிகள் நடக்கக்கூடாது, இது அரசாங்கத்துக்கு இதாக நடந்தால் அரசாங்கத்துக்கு தெரிய வர வேணும், அதுக்காக அங்கே ஒரு ஆள் இருக்கணும், ஒரு பொதுமக்கள் சார்பில் ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்லி இப்போ அரசாங்கம் சார்பில் ஒரு ஆளை வேறையா, அதாவது அரசாங்க ஊழியர்கள் இல்லாத ஒரு ஆளை அரசாங்கம் தெரிவு செய்திருக்கு. இப்போ அவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு உண்மையாக இருப்பார்கள். அப்போ என்னென்னா அவர்கள் மக்களோட பிரதிநிதிகள், மக்களுடைய ஆட்கள். அப்போ மக்களுக்கு என்ன அநியாயம் நடந்தால் அதுகளை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த பிரஜாசக்தி தலைவர்கள்னு சொல்லி ஒவ்வொரு கிராமங்களில் ஒவ்வொரு இளைஞர்களையும் அப்படியே போட்டு வச்சிருக்கு. அப்போ இவைக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஸ்ரீதரனாகளுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவங்கள் கடந்த கால ஆட்சியில் இந்த கிராம சேவர் மேரையும் ஏஜி மேரையும் ஜிஏ மேரையும் அரசாங்க ஊழியர்களையும் உத்தியோகத்தர்களையும் வந்து தங்களுக்கு வேண்டிய மாதிரி செயல்படுறதுக்கு உத்தரவுகளை பிறப்பிச்சாக்கள், அவர்களை வந்து அந்த மாதிரி செயல்படுறதுக்கு வச்சாக்கள். அப்போ கடந்த அரசாங்கங்கள் இவைக்கு வந்து பின்புலமாக இருந்தது அந்த ஜனாதிபதிகள், அந்த பிரதமர்கள் இவைக்கு பின்புலமே தமிழ் மக்களுடைய தேசிய பிரதிநிதிகள், தமிழ் தேசிய பிரதிநிதிகள் சொல்லிக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு இவர்கள் தமிழ் தேசிய பிரதிநிதிகள் இல்லை, இவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான பிரதிநிதிகள். எப்பயுமே அந்த காலத்திலேருந்து அந்த நீலந்திருச்செல்வமாக்கள் அந்த காலம் கடந்த காலத்தில் மரணமான யார் சம்பந்தன் போன்றவர்கள் இருந்து இந்த வரைக்கும் சுமந்திரன் இவர்கள் எல்லாருமே தமிழ் தேசிய பிரதிநிதிகள் இல்லை. இவர்கள் எல்லோரும் தமிழ் மக்களை மிரட்டி அரசாங்க உத்தியோகத்தோடு தங்களை கைகளை போட்டுக்கொள்ளும், தங்களுக்கு சார்பாக தங்களுடைய தேர்தல் வேலைகளுக்கு தங்களுடைய தேர்தல் வெற்றிகளுக்கு சார்பாக நிற்கிறவைக்கு வேண்டிய நிவாரணங்கள் பெற்றுக் கொடுக்குறதும் உத்தியோகங்களை பெற்றுக் கொடுக்குறதும் அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை பெற்றுக் கொடுக்குறதும் அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை நிவர்த்தி செய்கிறது தான் இவங்களோட வேலை. அவங்கள வச்சு கொண்டு தான் அடுத்த முறை தேர்தலில் வெற்றி பெறதுக்கான கணக்கு பார்க்குறாங்க. அந்த காலத்திலேருந்து இந்த வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்தை எடுத்து கொண்டால் கூட அந்த காலத்திலேருந்து இவையில் சிபாரிசு இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடாது. நாங்கள் எவ்வளவு திறமையான ஆக்களாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடாது. இவை தான் அங்கே இவை அப்படி போயிருந்தாலும் அங்கே வெட்டி போடுவினோம், இப்போ அங்கே மேலிடத்துக்கு சொல்லி வெட்டி போடும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி காலம் தான். அதுதான் வடகிழக்கில் நடந்தது. ஆட்சி தமிழர்கள் கையில் இல்லாட்டிலும் இவர்கள் தமிழர்களை மேய்ச்சி கட்டின காலம் தான் கடந்த காலம் முழுக்க நடந்தது. அப்போ இப்போ இந்த அரசாங்கம் வந்து நாடு முழுக்க வடக்கு கிழக்கில் நாடு முழுக்க என்ன நண்பர்கள் கூட இருக்காங்க அந்த குழுக்களில் எல்லாரும் வந்து இந்த 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 குழுக்களில் இருந்து கொண்டு இந்த நிவாரணம் வழங்குறது எப்படி வழங்கப்படுது, ஊழல் மோசடி நடக்குதா, இது எல்லாத்தையும் வந்து வெளியால் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இது அரசாங்கத்துக்கு நியூஸ் போய் கொண்டிருக்கு. அப்போ இதில் வந்து தங்களோட தில்லு முள்ளுக்களை பண்ணேலாத உடனே இது ஒரு அரசாங்கத்து மேலே பெரிய குற்றச்சாட்டை வச்சு அராஜக ஆட்சி நடக்குது, கட்சி ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். ஸ்ரீதரனாகள் இவ்வளவு பெரிய பணக்காரரை வந்தது இந்த ஆட்சி ஏற்கனவே இருந்தே வந்திருக்கிறார். ஏன்னா இவை கடந்த கால ஆட்சியில் இவைக்கு வேண்டிய சகல சலுகைகளும் கொடுக்கப்பட்டது. மக்களுக்கு எந்த விதமான இது உருப்படியான இதுகளும் செய்யலை. 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு ஸ்ரீதரனாக தமிழ் மக்களுக்கு செய்தது என்ன? இடம்பெயர்ந்து அகதியாக போய் வீடு வாசல் விட்டு நொட்டுக்குப்பட்டு இன்றைக்கு இந்த அனர்த்தத்தில் சேதமடைஞ்சதை விட மோசமான சேதங்களை முள்ளிவாய்க்கால மக்கள் சந்தித்தாங்க. அப்போ அந்த மக்களுக்கு இந்த ஸ்ரீதரனாக என்ன செய்தாங்க? வெளிநாட்டில் போய் காசு சேர்க்கிறது, வந்து எலெக்ஷன் கேட்குறது, அந்த காசு செலவழிச்சு தன்னை குடும்பத்தை வளர்க்குறது, தன்னை மக்களை வளர்க்குறது, ஸ்ரீதரனை மகன்மார் செய்த உத்தியோகம் தான் என்ன இவ்வளோ காலத்தில் இவ்வளோ சொத்து பத்தங்க இருந்து வந்தது. அப்போ இவங்க கடந்த கால ஆட்சிகளை பாவிச்சு தங்களை பெருப்பிச்சு தங்களோட பொருளாதாரங்களை பெருப்பிச்சு தங்களோட பிள்ளைகள பொருளாதாரங்களை பெருப்பிச்சு தங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தினதை இல்லாமல் தமிழ் மக்களுக்கு செய்த உருப்படியான எதுவுமே இல்லை.
ஆகவேதான் ஸ்ரீதரனாகளுக்கு இந்த குழுக்களின் தலைவர்கள் நியமித்தது பிடிக்கல. அவை பார்லிமெண்ட்டில் பயந்து இது ஒரு கட்சி ஆட்சியா இல்லாட்டி ஜனநாயக ஆட்சியான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் ஸ்ரீதரனுக்கு சொல்றது கொண்டு இருக்கு எங்கள்கிட்ட, நீங்கள் உங்களோட அரசியலை உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்துறேன்னு சொன்னா தமிழ் தேசியத்தை பயன்படுத்தாதீங்க. தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி உங்களோட அரசியலை செய்து போட்டு நீங்கள் அதில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் போயிருந்தோண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. எப்பயுமே இந்த குழுக்களை அமைச்சிருக்கிறது, இந்த நிர்வாகிகளை அமைச்சிருக்கிறது வந்து ஊழல் மோசடி நடக்கக்கூடாதுன்னு ஒரே நோக்கத்துக்காக தவிர உங்கள மாதிரி ஆக்கள் ஜிஎஸ் மேரியம் ஏஜி மேரியம் அரசாங்க உத்தியோகத்தையும் பாவிச்சு உங்களோட குடும்பங்களையும் உங்களையும் வளர்த்துக் கொள்வதற்கு முடியாமல் இருக்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் செய்து கொள்ள முடியாமல் இருக்குது. அதால தான் இதுக்கு நீங்கள் தடை ஏற்படுறதுக்கு இதை விமர்சிக்கிறதுக்கு பாராளுமன்றத்தை பேசிக்கொண்டு. ஆகவே உங்களோட நடவடிக்கை எல்லாம் தமிழ் மக்களுக்கு விரோதமானதை தவிர தமிழ் மக்களுக்கு ஆனது இல்லைன்னு மட்டும் இந்த மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. இதுதான் பிரச்சனை. இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டு வெற்றி பெற்று நீங்கள் போய் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆகவே இந்த குழுக்கள் வந்து உங்களோட ஊழல் மோசடிகளை நிப்பாட்டுறதுக்கான குழுக்களை தவிர, இந்த பிரதிநிதிகளை தவிர, மக்கள் சார்பாக இந்த கட்சிகளால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளை தவிர உங்களோட தில்லுமுள்ளுக்களை நடைமுறைப்படுத்துறதுக்கான பிரதிநிதி இல்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தவர் நாமல் ராஜபக்ச வந்து மாத்தளையில் போய் அந்த சிங்கள இளைஞர்களால் கேள்வி கேட்கப்பட்டு அவர் அவமானப்படுத்த அனுப்பப்பட்டிருக்கிறார். இப்போ வந்து இவர் வந்து என்ன செய்யறான்னா இவர் வந்து இந்த இந்த அனர்த்தத்தில் தன்னுடைய கட்சி இளைஞர்களை ஒன்று சேர்த்து கூட்டிக் கொண்டு போய் இந்த மலையகத்தில் இந்த இடர்பட்டு இந்த தாண்டு போயிருக்கிற வீடு வாசலில் துப்புரவு பண்ணி மக்கள் அடியை வெளியெடுத்து அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து அப்படி செய்திருந்தால் இந்த இளைஞர்கள் வரவேற்பாங்க. நாங்கள் எல்லாருமே இந்த நாட்டில் மக்கள் வரவேற்பாங்க. ஆனால் என்ன செய்யலாம், நாளாந்தம் ஒவ்வொரு ஊருக்கு போகிறது, அங்கே சும்மா நிலைமையில பார்க்குறது, வந்து டிவிகளுக்கு அரசாங்கத்தை விமர்சித்து இன்டர்வியூ கொடுக்குறது. அதுக்கு பிறகு அது அவருடைய அரசியல் முடிஞ்சது, அவர் போய் அடுத்த நாள் போய் படுத்து நல்லா முடிச்சுட்டு அடுத்த நாள் தலையெழுத்து எல்லாம் மடியாக பூசி மொழி கொண்டு வந்து அடுத்த ஊரை பார்க்குறது, அடுத்த இன்டர்வியூ கொடுக்குறது, இப்படியே போகிறது. இதை செய்ய வேண்டாம்னு சொல்லித்தான் இந்த இளைஞர்கள் கொதிக்கிறாங்க. நீங்கள் வந்து தவறான கதைகளை வந்து வெளியால் கொண்டு தகவல்களை பரப்புறீங்க. இந்த ஊடகங்களை டெய்லி சந்திச்சு ஒவ்வொரு இடங்களை பார்த்து தவறான எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு அங்கே வந்து ஏற்கனவே இளைஞர்கள் போய் இந்த குளங்களை அமைக்கிறதும் குளங்களை புனரமைக்கிறதும் ரோட்டு வேலைகளை செய்கிறதும் ரயில் ரோட்டுகளை வேலை செய்கிறதுமான இளைஞர்கள் ஒரு தொகை வேலை செஞ்சுங்க. அவங்கள பாராட்டி அவங்கள ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஒரு நாளும் சொல்கிறேன். ஆனால் அரசாங்கம் இந்த குறைகளை பிடிச்சி ஒவ்வொரு டெய்லி சொல்கிறதால தான் இந்த மக்கள் எதிர்ப்பு உங்களுக்கு வருது. அதே போல தான் சஜித் பிரேமதாசன் நாளாந்தம் போய் ஒரு இடத்துல நல்ல ஃப்ரெஷ்ஷாக போய் நின்று ஒவ்வொரு அறிக்கையை விட்டு ஊடகங்களுக்கு அறிக்கை விட்டு போகிறார். இதால் இவர் ஜனாதிபதி ஆகலாம்னு நினைக்கிறார். நான் வந்து பார்த்தேன்னு சொல்லி மக்கள் பார்க்க மாட்டான். மக்களோட நின்று மக்களுக்கு உதவி செய்யணும், வெள்ளத்தை அகற்றணும், தாண்டிருக்கிற மக்களை வெளியெடுக்கணும், வீடுகளை அமைக்கிறதுக்கான தற்காலிக ஏற்பாடுகளை பண்ணணும், தங்களோட கட்சி இளைஞர்களை கொண்டு இறக்கணும், வேலை செய்யணும், மக்களை நிற்கணும், வேர்வை சிந்தோணும், மக்கள் அப்பா யோசிப்பாங்க. அதை விடுபட்டு நாளாந்தம் போய் நின்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறதால சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக போகிறோம் இல்லை, நாமல் ராஜபக்சே ஜனாதிபதியாக போகிறது. இவர்களுடைய திட்டம் என்னன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உருவாக்கி தங்கள் அடுத்த தேர்தலில் ஒரு வாக்கு வங்கியை அதிகரிக்கிறாங்க நோக்கமே தவிர மக்களுடைய இறக்கப்பட்டோ, மக்களுடைய தேவையை உணர்ந்தோ, மக்களுடைய பிரச்சனைகளை கண்டோ இவங்களுக்கு கதைக்கல. இவங்களோட சொந்த அரசியல் நலனுக்காகத்தான் நாளாந்தம். அதால தான் இந்த மக்கள் அந்த இளைஞர்கள் அப்படி கொதிப்படைஞ்சு நாமல் ராஜபக்சே எதிராக பேசிக்கிறாங்க. ஆகவே இவங்களை இனிமேல் உணராட்டில் இது வந்து அதிகரிக்குமே தவிர குறையாது.